ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துபாய் சிட்டி பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2, ஏன்னா ரொம்ப பெருசாக லென்த்தியாக இருக்கிறதால நான் ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி போட்டேங்க. அப்புறம் அந்த பேக்ரவுண்டில் வர அவங்க போட்டிருக்க அந்த எக்ஸிபிஷனில் போட்ட சாங்ஸுக்கே வந்து எனக்கு காப்பிரைட் போட்டுடுறாங்க யூடியூப்பில். ஸோ தட் நான் இப்போ வந்து சரி ஓகே நம்மளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருப்பேன். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துலலாம் அப்படியே வந்து ரியாலிட்டிக்காக எப்படி இருக்கும் அங்கே அப்படியே வந்து நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் போக போக நல்ல சூப்பரான கேம்ஸ்லாம் இருக்குங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் 150 தான். 5 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃப்ரீன்னாங்க. 5 இயர்ஸ் அபோவ் தான் வந்து 150 ருபீஸ் ஸ்டார்டிங்கு அப்படின்னாங்க. பாருங்கள், நாங்கள் இப்போ அங்கே ஒரு ஜாலி ட்ரெயின் ஒன்று இருந்தது, அதில் ஏறிண்டோம். அதுலேருந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் க்ராஸாக இருக்குது. அந்த ட்விஸ்டர் அந்த இதையே வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கும்போதே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அப்பா இதை எப்படி தான் ஏறுறாங்களோ அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு இதுவாக இருந்துச்சு. சரி, அப்புறம் இந்த சைட்லலாம் வந்து குட்டீஸ்க்கு நிறைய அந்த பைக் கேம், கார் கேமு, டோரா புஜ்ஜி, அந்த மூட்டை பட்டல் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பாருங்கள், நீங்களே குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த சம்மரில் எங்கேயாவது கூப்பிட்டு போங்க சொல்லி கேட்குற பிள்ளைங்களுக்கு இங்கே நொலம்பூரில் வந்து சூப்பராக ஒரு ரைடோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கப்பன்சாசர் கேம், ஹெலிகாப்டர் கேம் நிறைய இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் அந்த பெரிய லோட்டஸ் கேமு, அது லோட்டஸ் தானேங்க, லாங்காக பெருசாக இருக்குமே, அதெல்லாம் நான் ஏறினதே இல்லை. அதை பார்த்த அந்த ஹைட்டுக்கே நான் ஏறினதே இல்லை. அது ஆஸ் யூஷுவல் திருவிழா கேமுன்னுவாங்க. அப்புறம் ஒரு இந்த வந்து வயசாக வந்து ஒரு பாடம் அப்படி போட்டா போமா ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்ப எப்படி பொறுமையா
நம்ம கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். கோல்டு மரம். பாருங்கள், நம்ம துபாய் ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். நல்லா 3 சைடு வந்து வாட்டர் ஃப்ளோ வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப க்ரௌட் இல்லாமல் யார் வேணால் எந்த சைடு வேணால் வந்துட்டு குளிக்கலாம். நல்லா குழந்தைங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயே குளிச்சுட்டு அது மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்மஸாக இருக்குங்க. நல்லா பிளாக் கலரில் மேட் மாதிரி போட்டு சறுக்கெல்லாம் நம்ம ஜாலியாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணால் தேவைங்களை சுற்றி அந்த கேமரெலாம் அந்த சைடில் கேமரா ரைட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சுட்டு அந்த ஒரிஜினல் நம்மளோட அந்த பேர்ட்ஸு ஸ்னேக்ஸு அது எல்லாம் அந்த இதுக்கு போகிறோம். இது முடிச்சுட்டு இதுக்காக தாங்க அவங்களோட இதுவே அந்த எக்ஸிபிஷனே கண்டக்ட் பண்ணுறாங்க. துபாயில் இருக்கா நம்மளாம் துபாய் சைடு போனதில்லை. ஸோ தட் எல்லாரும் இந்த மாதிரி எங்கே வந்து ரைட்ஸ் எக்ஸிபிஷனில் ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க. அதனால் சென்னையிலே தாண்டினதுலேருந்து அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் செம்ம எக்ஸைட்டாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. அது மாதிரி வேறு எங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸில் கூப்பிட்டு போய்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இருக்கும். இது பாருங்கள், இந்த துபாய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சோன்னா நாங்கள் இந்த பேர்ட்ஸ் சானிட்டோரியில் வந்துட்டோம். அது செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒரிஜினல் பேர்ட்ஸு எல்லாம் நெட்டெல்லாம் போடாத அது பாட்டு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்காங்க. அப்புறம் நல்லா எலி, ஒரிஜினல் ஒயிட் ராட்டு, ஒயிட் ராபிட்டு நிறைய இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பிள்ளைங்க இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கெலாம் வந்து தொட்டு பார்க்கணும், மேலே நம்ம ஷோல்டர்லலாம் வைக்கலான்ட்டு அதுக்கு தனியாக பேமெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து 100 ருபீஸ் இந்த ஒரே ஒரு இடத்துக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கங்கே ரைடுக்கு சார்ஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இடத்துக்கும் சார்ஜிங் தான். பாருங்கள், இந்த ஒயிட் எலி, லாப்ஸ்டர் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஹாம்ஸ்டர் குட்டி குட்டியாக. அப்புறம் லவ் பேர்ட்ஸு இது தாங்க ரொம்ப இருக்கிறதுல பைத்தான் ஸ்னேக். அங்கே இது பல்லு பிடிங்கிருக்குன்னு நினைக்கிறோம். அதான் அதெல்லாம் வந்து ரொம்ப தைரியமாக வந்து அதை டச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் எடுத்து காட்டுறாங்க. நம்ம ஷோல்டர் மேலேயே போட்டுக்கலாமா, அதுக்கு தனியாக சார்ஜாக. நம்ம கையில் வந்து லேடி வந்து ஒருத்தவங்க கையில் அப்படியே வந்து சுற்றி காட்டுறாங்க. அது இந்த வீடியோவோட எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள். அப்புறம் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. கோழி வேறு கோழிகிட்டே இருந்துச்சு. ஆயிட்டு அப்புறம் மெக்கோ நிறைய பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம டச் பண்ணலாம். அந்த இதில் இங்கே எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கே கஷ்டமாக இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாருமே தொட்டு ஒரு மாதிரியே அது உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு கையெல்லாம் டச் பண்ண ட்ரை பண்ணுறோம். நமக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்க வரல. அதை பிடிச்சி எடுத்து எல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க. நமக்கு வேணும்னா அவங்களே வந்து பிடிச்சி தராங்க. அதுக்கு தனி பேமெண்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. எங்கள் பசங்க பயப்படுறதால நாங்கள் வேண்டாந்துட்டோம். நிறைய பேர் அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய சூப்பராக இருக்குது. எல்லா பேர்ட்ஸும் லைவாக நம்ம கிட்ட பார்க்கலாம். நம்ம கூட வச்சு அதோட ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். அந்த ரெட் கலர் மெக்காய் வந்து சின்னதாக இருக்கும். லவ் பேர்ட்ஸு 2 ப்ளூ கலர் மெக்காய் இருக்குங்க. அதை தான் ஒருத்தவங்க வந்து அவங்க ஷோல்டரில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல. செம்ம சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்க இந்த எக்ஸிபிஷனுக்கு. நொலம்பூர் கரெக்டாக அந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க. மதுரை அந்த பைத்தான் ஸ்னேக் தாங்க இருக்கிறதுல ஹைலைட்டு. அந்த ஸ்னேக்கை எடுத்து கையில் போட்டுக்கலாம், ஷோல்டரில் போட்டுக்கலான்னு எனக்கு சம்மதமாச்சு. ஏன்னா ரொம்ப வந்து பாய்சனஸ் ஸ்னேக்குன்னு வாங்க. அது பல்லு பிடிங்கிட்டு அது நல்லா என்ஜாய் பண்ணும்போது பார்க்கும்போதே எங்களுக்குலாம் பயம், ஸ்னேக்னாலே பயம். ஆனால் இவங்க எப்படி தான் இவங்க ஷோல்டர்லாம் போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தேன். நம்ம வந்து ஒரு நாள் எடுத்து ஷோல்டரில் வைக்கிறதுக்கு அவங்க பேமெண்ட் தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட 2 சைடு 2 பேர்டு வைப்பாங்க. இந்த லேடி மேலே சைடு மெக்காவும் அந்த சைடு அந்த
வந்து மெக்காவில் உட்காந்துருக்கு. அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்க பாருங்க. ஒயிட் ராபிட் அண்டு ஒயிட் எலிஃபண்ட் ரெண்டு ஒரே கும்பில் இருக்காங்க. இந்த சண்டை போட்டு காமிச்சாங்க. அண்ட் தென் ஸ்னேக்கு நான் சொன்ன அந்த பைத்தான் ஸ்னேக்கு இவங்க தாங்க. இவங்க செம்ம பிரேவ் லேடிங்க. கொஞ்சம் கூட போயிட்டு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பேர்டை வந்து ஷோல்டரில் உட்கார வைக்கலாங்க. அதுக்கப்புறம் இவங்க தாங்க இந்த ஸ்னேக்கை கையில் வச்சுட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்னேக் கூட எத்தனை இயர்ஸ் ஓல்டு அந்த ஸ்னேக்குலாம் கேட்டுருந்தாங்க. 6 months சொன்னாங்க அந்த பைத்தான் ஸ்னேக்கோட ஏஜ். அழகா இருக்கு. நேரம் கட்ட நேரத்துல தூங்குது. அவ்வளோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் சொன்னது தான். அந்த ஸ்னேக்கை கையில் சுற்றி விடுங்கன்னு வாங்க. அப்புறம் இவங்க எப்படி இவ்வளோ டேலண்ட்டாக இவ்வளோ எப்படி ஓல்டாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கே நானும் பயந்தேன். அவங்க எப்படி தான் கையில் அந்த ஸ்னேக்கை சுற்றினாங்கன்னு தெரியல. அதோட செல்ஃபி வேறு எடுத்துக்கிறாங்க. அவங்க சன்னிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாப்பா வேணாம்னு சொல்கிறாங்க. பயப்படுறாங்க. அதோட நேம் அதோட ஏஜ்லாம் அந்த அம்மாவை கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பைத்தான் 6 months சொல்லிட்டு இருந்தாங்க. அதுமே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. பாய். நீங்களும் வந்து கிட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய்ங்க.